Hi friends, welcome to Study Icon. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம டே பை டேவாக கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இது பேசிக்கான கிளாஸ் தான், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம். அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான P&L அக்கௌண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஃப்எஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் காமிக்கும், ஆனால் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவில் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அதனுடைய லிக்விடிட்டியில் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எப்போவுமே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் எப்படி உள்ளே வருது, எப்படி வெளியே போகுது. ஓகே, ஸோ உள்ளே வர்றது எல்லாமே வந்து சோர்ஸஸ் ஆஃப் கேஷ் அப்படிம்பாங்க, வெளியே போகிறது எல்லாமே யூசஸ் ஆஃப் கேஷ் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் இது நடந்ததுன்னா கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கேஷ் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் விச் பிரிட்ஜ் பிட்வீன் பேலன்ஸ் ஷீட் அண்டு P&L. பேலன்ஸ் ஷீட்டுக்கும் P&Lக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு. ஓகே, ஸோ ஈவன் தோ இஃப் தேர் கம்பெனி இஸ் ப்ராஃபிட் ஆல்சோ கேஷ் ஃப்ளோ நம்ம செக் பண்ணணும். இஃப் கேஷ் ஃப்ளோ இஸ் ஷார்ட் ஃபால் ஆர் நெகட்டிவ் தென் தேர் லிக்விடிட்டி பொசிஷன் இட் அட் ரிஸ்க். ஓகேங்களா? இதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ்ஃபுல்லு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வந்து 3 டைப்பாக பிரிக்கலாம். மொத்தம் 2 டைப் ஆஃப் கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஒன்று வந்து இன்ஃப்ளோ, இன்னொன்று வந்து அவுட் ஃப்ளோ. ஒன்று பணம் உள்ளே வரும், இல்லைனா பணம் வெளியே போகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் 3 விஷயத்துக்காக கேஷ் ஃப்ளோவை பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. சரியா? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினா என்னது? அந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்கங்கிறது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னது? அந்த கம்பெனி வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் பாண்டுலேயோ இல்லை எஃப்டியாவோ எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. சில கம்பெனிஸ் வந்து சிஸ்டர் கன்சர்ன்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டினா என்னது? கடன் கொடுக்கறது. ஃபைனான்சிங் அப்படின்னால என்னது? கடன் கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் வாங்குறது. ஸோ கேஷ் ஃப்ளோ வந்துட்டு எந்த விஷயமா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. வாட் இஸ் தேர் ஆப்ரேட்டிங், வாட் இஸ் தேர் இன்வெஸ்டிங் அண்ட் வாட் இஸ் தேர் ஃபைனான்சிங். ஓகே, சரி. இப்போது இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறது. நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி போகுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் அந்த பிஸ்னஸினுடைய ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா யூ ஷுட் நோ த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த கம்பெனி எங்கேருந்து பணத்தை உள்ளே கொண்டு வருது, எப்படி அந்த பணத்தை எடுக்குது, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. ஓகே, ஜஸ்ட் இன் அண்ட் அவுட்டு தான். ஸோ இப்போ 3 கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா, அதை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் விளக்கம் கொடுத்துட்றேன் நான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், there are 3 main categories in cash flow. Okay, first thing operating activities ன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கேஷ் ஃப்ளோ வந்து எய்தர் இன் வரும் இல்லைனா அவுட் வரும். எய்தர் ஃபண்ட் வில் கம் இன் ஆர் ஃபண்ட் வில் கோ அவுட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர். ஓகே, ஸோ இப்போ இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர். சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனிக்கு பணம் உள்ளே வரும். ஓகே, அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட். இது வந்து இன்ஃப்ளோஸ். அவுட்ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ட்ரி, பணம் கொடுக்க வேண்டியது, எம்ப்ளாயி சேலரி கொடுக்க வேண்டியது, ரெண்ட்டு, டேக்ஸு, இதெல்லாம் வந்து அவுட்ஃப்ளோ. ஓகே, இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து நிற்கும். இப்போது calculation method. Dear friends, whenever you want to calculate the cash flow statement, you have to go with indirect method only. Why?
திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் வித் நெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன கேஷ் ஃப்ளோ இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளோ எப்போ வரும்? அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணாலோ, இல்லை வந்து அதர் இன்வென்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸை சேல்ஸ் பண்ணாலோ, இல்லை கேஷ் ஃப்ரம் கலெக்டிங் ஆன் லோன்ஸ் மேட் ஆன் அதர்ஸ், மற்ற இடத்துலேருந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் விற்றுட்டு வந்தாங்கன்னா இன்ஃப்ளோ நடக்கும். அவுட்ஃப்ளோ எப்போ நடக்கும்? நீங்கள் ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணால், இல்லை ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணால், இல்லை வேறு ஏதாவது லோன் பண்ணீங்க அப்படின்னா, லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் கேஷ் ஃப்ளோ இன் அண்ட் அவுட் நடக்கும். அடுத்து வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னது? ஈக்விட்டி ஃபைனான்சிங், டேக்கிங் அவுட் த லோன்ஸ். ஓகே, இதில் வந்து இன்புட் உள்ளே வரும். அவுட்ஃப்ளோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிடெண்ட்ஸ் பே பண்ணுறது. ஓகே, அப்புறம் ஒரு கடனை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறது போக கொஞ்சம் பிரின்சிபல் கட்டுறது. அதே மாதிரி கம்பெனியினுடைய ஓன் ஸ்டாக்கே வந்துட்டு திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்துட்டு ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸில் உள்ளே வரும்ன்றாங்க. ஓகே, இது வந்து ட்ரெஷரி ஸ்டாக்குன்பாங்க. இது 1 மார்க்கில் வரும், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இப்போ ஒரு கேஷ் ஃப்ளோ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, கேஷ் ஃப்ளோ இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, கேஷ் ஃப்ளோ இன் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. இது மூணையும் ஆட் பண்ணாதான் கேஷ் ஃப்ளோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபார்முலா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங்கில் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருந்திருக்கு, இன்வெஸ்டிங்கில் எவ்வளோ இருந்திருக்கு, ஃபைனான்சிங்கில் எவ்வளோ இருந்திருக்கு, அது மூணையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வரும். அதுக்கப்புறமேட்டு அதிலேருந்து பிகினிங், அதாவது ஸ்டார்டிங் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ப்ளஸ் கேஷ் ஃப்ளோ, அந்த நெட் சேஞ்ச் இன் கேஷ் இஸ் ஈக்குவல் டு எண்டிங் கேஷ் பேலன்ஸ். பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, 50,000 1,00,000 கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், cash flow statement is important as such a matter that you are dealing with the companies with cash only. Okay, so cash flow வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் எங்கே பணம் உள்ளே வந்து எப்படி அது ப்ராசஸ் ஆகி எப்படி வெளியே போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டண்ட். Without this statement you cannot identify the actual cash flow. ஃபண்டு எங்கே இருக்குது, எங்கே மாட்டிக்கிட்டு இருக்குங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த கேஷ் ஃப்ளோவில் வந்துட்டு இருக்கிற வேல்யூ அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எண்டிங் பேலன்ஸும் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க கேஷ் ஃப்ளோவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாலே போதும். ஓகேங்களா? இந்த கேஷ் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்டைரக்ட் மெத்தடில் ஒரு பேசிக் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்லேருந்து ஒரு 40,000 ரூபாய் எடுக்கிறாங்கன்னு வைங்க. இதிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெப்ரிஷியேஷனை ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி ஒரு வேல்யூக்கு வருவாங்க. 10,000 ரூபா டெப்ரிஷியேஷன் வைங்க. ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 50,000 ரூபா வரும். ஓகே, சரியா? இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் இன்வென்ட்ரி ஏதாவது வாங்கியிருந்தோம்னா கேஷ் என்ன ஆகும்? வெளியே போகுமா? ஸோ மைனஸ் இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் மைனஸ் சேல்ஸ், சாரி ப்ளஸ் சேல்ஸ், கேஷ் உள்ளே வந்துருக்கும்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக வர்றது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக வரும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சம்மாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்ன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனுடைய பேசிக் ஐடியாக்காக தான் இந்த 3 ஸ்லைடு. இந்த 3 ஸ்லைட்லேயே உங்களுக்கு போதும், தேவையான அளவுக்கு உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போய்ட்டு பெரிய பெரிய அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய ஃபுல் டேட்டாவும் படித்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. பேசிக்காக இது தான், கேஷ் எப்படி உள்ளே வருது, கேஷ் எப்படி வெளியே போகுது, பிஸ்னஸ் எப்படி நடக்குது. இட் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L. இந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு மெயினாக தெரியணும். இந்த வீடியோஸை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் கொடுத்து இப்போ இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க. இந்த ஸ்லைடெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து இன்ஃப்ளோனா எப்படி நடக்கும், அவுட் ஃப்ளோனா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சு ஒரு பேசிக் ஐடியா இருந்துச்சுன்னா போதும். நம்ம ஜஸ்ட்டு மக்கப் பண்ண தேவை கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.